எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவை இந்த நிலை மாற்ற வேண்டும். கிராமப்புறத்தில் நகரப்புறத்தில் வரை அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஏழை மாணவருடைய கனவு அதிமுக அரசாங்கத்தின் மூலமாக இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகள் காவேரி முன்னாள் வைகை இணைப்பட்டா உங்க ஆட்சி காலத்துல நிதி ஒதுக்கீடு செஞ்சு பராமரிப்பு பண்ணுறீங்க. விவசாயிகள் காலதாமதப்படுத்துறாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மைக்கு முதலிடம் கொடுத்தோம். இன்றைக்கு நேற்றைக்கு கூட பிரதமர் பேசியிருக்காங்க, இந்திய நாட்டினுடைய நீர் வளம் 4% தான். அப்படி என்றால் நீர் பற்றாக்குறை மாநிலம் நம்முடைய மாநிலம். ஆகவே அந்த நீரை சேமித்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும், குடிநீருக்கு அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா இருக்கின்ற பொழுதே காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள். அவருடைய எண்ணத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி மேட்டூரை நிரம்பி உபரி நீராக வெளியேறுகின்ற போது அந்த நீர் வீணாக போய் கடலில் கலக்கின்றது. அப்படி கடலில் கலக்கின்ற அந்த நீரை இந்த வறண்ட பகுதியில் சுமார் 5 மாவட்டம் பாத்தீங்கன்னா திருச்சி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.